நியாய விசாரணை. அதிகாரம் 25. மனிதருக்குள்ளே வழக்குண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்க கடவர்கள். குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரவனானால் நியாயாதிபதி அவனை கீழே கிடக்க பண்ணி அவன் குற்றத்திற்கு தக்கதாய் தனக்கு முன்பாக கணக்கின்படி அவனை அடிப்பிக்க கடவன். அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதினால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான். ஆதலால் அவனை அதிகமாய் அடிக்க வேண்டாம். மனிதருக்குள்ளே ஏற்படுகிற வழக்குகள் நியாயமாய் விசாரிக்கப்பட வேண்டும். மனிதருக்குள்ளே வழக்குண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்க கடவர்கள் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிறவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். மோசேயின் பிரமாணத்தில் குற்றவாளிக்கு கொடுக்கப்படும் பல்வேறு விதமான தண்டனைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தண்டனைகளில் ஒன்று குற்றவாளியை வாரினால் அடிப்பது. யூதர்கள் மத்தியிலே இந்த தண்டனையே மிகவும் பிரபல்யமானது. குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டவனை வாரினால் அடிக்கும்போது அவனை எவ்வாறு அடிக்க வேண்டும் என்றும் அவனை எத்தனை அடி அடிக்க வேண்டும் என்றும் மோசே இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரவானால் நியாயாதிபதி அவனை கீழே கிடக்க பண்ணி அவன் குற்றத்திற்கு தக்கதாய் தனக்கு முன்பாக கணக்கின்படி அவனை அடிப்பிக்க கடவன். அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதினால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான். ஆதலால் அவனை அதிகமாய் அடிக்க வேண்டாம் என்று மோசே சொல்லுகிறார். குற்றவாளியை எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக தெருவிலும் பொது இடங்களிலும் அடிக்க வேண்டும் என்னும் அவசியம் இல்லை. குற்றவாளி மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீசனாக தோன்றக்கூடாது. அவன் தன் குற்றத்தை உணர வேண்டும், மனம் திருந்த வேண்டும். அவன் மறுபடியும் குற்றம் செய்யாமல் நல்லவனாக வாழ வேண்டும். இதற்காகவே அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. குற்றவாளிக்கு கொடுக்கப்படும் தண்டனை நியாயாதிபதியின் கண்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட வேண்டும். குற்றவாளியை கீழே கிடக்க பண்ணி அவன் செய்த குற்றத்திற்கு தக்கதாக அவனை கணக்கின்படி அடிக்க வேண்டும். குற்றவாளியை கணக்கு வழக்கு இல்லாமல் யாரும் இஷ்டப்படி அடித்துவிடக்கூடாது. அவனை அடிக்கும் போது அடிக்கும் அடிகள் எண்ணப்பட வேண்டும். யூதருடைய பாரம்பரிய வழக்கத்தின் பிரகாரம் குற்றவாளியை அடிப்பதற்கு முன்பாக நீதிமன்றத்திலே கூடியிருக்கிற எல்லோருடைய காதுகளும் கேட்கும் வண்ணமாக பிரதான நீதிபதி உபாகமம் 28, 58, 59, 60, உபாகமம் 29:9 ஆகிய வசனங்களை சத்தமாய் வாசிக்க வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் நடக்க கவனமாயிருக்காவிட்டால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்து வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார். அவைகள் உன்னை பற்றி கொள்ளும். இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. குற்றவாளியை அடிக்கும்போது அவன் மீதுள்ள கோபத்தை காண்பிக்கும் வண்ணமாக அவனை அடிக்கக்கூடாது. குற்றவாளியை அடிப்பது கூட யூதருக்கு மார்க்க பிரமாணமாய் இருக்கிறது. ஆகையினால் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து குற்றவாளியை அடிக்க வேண்டும். குற்றவாளியை அடிக்கும்போது அவனும் திருந்த வேண்டும். அவனுக்கு கொடுக்கப்படும் அடிகள் மற்றவர்களுக்கும் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். குற்றவாளிக்கு அவனுடைய குற்றத்திற்கு தக்கதாக அடிகள் கொடுக்கப்படுகிறது. பெரிய குற்றம் செய்தவனுக்கு அதிகமான அடிகளும் சிறிய குற்றம் செய்தவனுக்கு குறைவான அடிகளும் கொடுக்கப்படும். ஒரு குற்றவாளி எவ்வளவு பெரிய குற்றம் செய்திருந்தாலும் அவனை 40 அடிகளுக்கு மேல் அடிக்கக்கூடாது. பொதுவாக யூதர்கள் குற்றவாளியை 39 அடிகள் அடிப்பது வழக்கம். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். யூதர்கள் குற்றவாளியை அடிக்கும்போது 39வது அடியிலேயே நிறுத்தி விடுவார்கள். தங்களுடைய எண்ணிக்கையில் தவறு ஏற்பட்டு குற்றவாளியை 40 அடிகளுக்கு மேல் அடித்துவிட்டால் அவர்கள் மோசேயின் பிரமாணத்தை மீறி விடுவார்கள். பிரமாணத்தை மீறினால் தேவனுக்கு கோபம் அவர்கள் மேல் வரும்.
அதற்கு பயந்து அவர்கள் குற்றவாளியை ஒன்று குறைய 40 அடிகள் மாத்திரம், அதாவது 39 அடிகள் மாத்திரம் அடிப்பது வழக்கம். யூதர்கள் குற்றவாளியை வாரினால் அடிக்கும்போது ஒவ்வொரு முறையும் 3 அடிகள் அடிப்பது வழக்கம். இவ்வாறாக அவர்கள் 13 அடிகள் அடிப்பார்கள். ஒவ்வொரு அடியிலும் 3 அடிகள் என்று கணக்கிடும்போது மொத்தம் 39 அடிகளாகிறது. இதற்கு மேலும் ஒரு அடி அடித்தால் அது 40 அடிகளாயிராமல் 42 அடிகளாகிவிடும். ஆகையினால் யூதர்கள் குற்றவாளியை அடிக்கும்போது ஒன்று குறைய 40 அடியாக, அதாவது 39 அடிகளாக அல்லது 3 அடிகள் வீதம் 13 அடிகளாக அடிப்பது வழக்கம்.